ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டீச்சர் லீஃப். நான் உங்கள் பிரபாவதி. மூணாவது நாளான இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் த்ரீ செட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ். ஆனால் அதுக்கு முன்னே ஒரு குயிக் ரிகாப் பார்த்துட்டு வந்துடுவோம். நேற்று நம்ம ஏ கிராஸ் பி, அதாவது ஏலேருந்து ஒரு எலிமெண்ட் பிலேருந்து ஒரு எலிமெண்ட் எடுத்து ஒரு ஆர்டர்டு பேர்ஸ் உருவாக்கணும் இல்லையா? இன்னைக்கு நம்ம பேர்ஸ்லேருந்து ட்ரிபிள்ஸாக மாற்ற போகிறோம். அதாவது கூட இன்னொரு செட்டை ஆட் பண்ணுறது மூலமாக பேர்ஸை நம்ம ட்ரிபிள்ஸாக மாற்ற போகிறோம். அதே போல் கவுண்டிங் எலிமெண்ட்ஸ் நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் நம்பர் ஆஃப் பி பார்த்தோம் இல்லையா? அதில் இன்னொரு செட் ஆட் பண்ணும்போது ட்ரிபிள்ஸில் எப்படி வரும்? நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி கிராஸ் சி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் நம்பர் ஆஃப் பி கிராஸ் நம்பர் ஆஃப் சி. அதோட நம்ம இன்னைக்கு புது கான்செப்ட், அதாவது ரிலேஷன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். டெஃபினேஷன் ஆஃப் ஏ கிராஸ் பி கிராஸ் சினா என்னது? ஏபிசி மூணு செட்டுங்க இருந்ததுன்னா அதில் ஏ கிராஸ் பி கிராஸ் சின்றது ஏ கமா பி கமா சி ஒரு ஆர்டர்டு ட்ரிபிள்ஸ். இதை தான் நம்ம எப்படி ஒரு ஃபார்முலா பேஸில் எழுதணும் அப்படின்னா, இஃப் A, B, and C are non-empty sets, then A cross B cross C equal to A, B, C such that A belongs to set A, B belongs to set B, C belongs to set C. அட அதெல்லாம் சரி ஸ்டூடெண்ட்ஸ், எதுக்கு நம்ம மூணு செட்ஸை ப்ராடக்ட் பண்ணணும்? பிகாஸ் நம்ம ரெண்டு செட்ஸை ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு 2D வியூ தான் கிடைக்கும். அதுவே நம்ம மூணு செட்ஸை ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு 3Dயில் வியூ கிடைக்கும். இதை நீங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த ரெண்டு கிராஃப் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். நமக்கு ஏ கிராஸ் பியில் எந்த மாதிரி வியூ கிடைக்குது? ஒரு ஸ்கொயர். அதுவே ஏ கிராஸ் பி கிராஸ் சியில் பாருங்கள், உங்களுக்கு ஒரு கியூப் கிடைக்குது. இது ஒரு 3D ஃபார்ம். அடுத்து கவுண்டிங் எலிமெண்ட்ஸ் ஃபார் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் த்ரீ செட்ஸ். நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி கிராஸ் சி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் நம்பர் ஆஃப் பி கிராஸ் நம்பர் ஆஃப் சி. எக்ஸாம்பிளோடு பார்த்தோம்னா நமக்கு இன்னும் நல்லா தெரியும். இஃப் ஏ ஈக்குவல் டு 1,4, பி ஈக்குவல் டு 2, 3, 4 அண்ட் சி ஈக்குவல் டு 1, 3, 4. ஃபைண்ட் நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி கிராஸ் சி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போது இதுக்கான சொல்யூஷனை பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனமாக பாருங்கள். நான் எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கனோ அதே போல் நீங்களும் ப்ரெசென்ட் பண்ணணும் எக்ஸாம்ஸில். அப்போ தான் அது பார்க்க நீட்டாகவும் இருக்கும், உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸும் கிடைக்கும். ஃபஸ்ட்டு சொல்யூஷன், அதுக்கடுத்து கிவன் தட் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு வேல்யூஸ் அப்படின்றத கரெக்டாக எடுத்து எழுதணும். இப்போ இதுக்கான ஆன்சரை பார்ப்போம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை நீங்கள் ப்ராப்பராக எடுத்து எழுதணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு சொல்யூஷன், அப்புறம் கிவன் தட் சொல்லிவிட்டு ஏபிசியோட வேல்யூஸை எடுத்து எழுதணும். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ஏவோட வேல்யூ என்ன? 2, நம்பர் ஆஃப் பியோட வேல்யூ 3, நம்பர் ஆஃப் சியோட வேல்யூ 3. அடுத்து ஃபார்முலான்னு சொல்லிட்டு அந்த ஃபார்முலாவை எடுத்து எழுதி அதை ஒரு பாக்ஸ் மாதிரி பண்ணணும், மார்க் பண்ணணும். அடுத்து நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி கிராஸ் சி என்னது? நம்ம ஏற்கனவே நம்பர் ஆஃப் ஏ, நம்பர் ஆஃப் பி, நம்பர் ஆஃப் சி கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? அதெல்லாம் போட்டு மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் 18 வருது. ஸோ இதுதான் ஆன்சர். அதை நீங்கள் therefore ஆன்சர் ஈக்குவல் டு 18 அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டிங்கன்னா தெளிவாக உங்களுடைய ஆன்சரு தெரியும். நாளைக்குன்னு நீங்கள் எக்ஸாமில் ப்ரெசென்ட் பண்ணும்போது இதை போல தான் ப்ரெசென்ட் பண்ணணும். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் த்ரீ செட்ஸுக்கு புக்கில் இருந்து எக்ஸாம்பிள் 1.3 எடுத்திருக்கேன். இதோட கொஸ்டின் பாருங்க. let a equal to x belongs to n, x greater than 1 less than 4, b equal to x belongs to w, x greater than or equal to 0 less than 2, c equal to x belongs to n, x less than 3. Then verify that a cross b union c equal to a cross b union a cross c. Second, a cross b intersection c equal to a cross b intersection a cross c. இப்போ இதுக்கான சொல்யூஷன் பார்ப்போம். given let a equal to 2,3. ஏன்னா எக்ஸோட கண்டிஷன் என்ன? எக்ஸ் 1 விட பெருசாக இருக்கணும், 4 விட சின்னதாக இருக்கணும். எக்ஸ் வந்து நேச்சுரல் நம்பர்.
ஸோ அதுக்கு நடுவில் இருக்கிறது 2 3 2 மட்டும்தான். அதே போல் பியில் பாருங்க, சின்ஸ் 0 அலவுடு, ஏன்னா அது வந்து ஹோல் நம்பர் இல்லையா, எக்ஸ் வந்து 0வாகவும் இருக்கலாம், அதுக்கு ஈக்குவலாகவும் இருக்கலாம். ஸோ 0,1 எக்ஸ் லெஸ் தென் 2, ஸோ 0,1. அடுத்தது எக்ஸ் வந்து லெஸ் தென் 3, இட் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பரில் 0 கிடையாது இல்லையா, ஸோ 1,2. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன வெரிஃபை பண்ண போகிறோம், ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. இப்போ ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் என்ன இருக்குது, ஏ கிராஸ் பி யூனியன் சி. அதில் நம்ம ப்ராக்கெட்டில் இருக்க பி யூனியன் சி முதல்ல கண்டுபிடிக்க போகிறோம். 0,1 யூனியன் 1,2. நமக்கு என்ன கிடைக்குது, 0,1,2. ஸோ அடுத்து ஏ கிராஸ் பி யூனியன் சின்னும் போது ஏவோட வேல்யூ 2,3 கிராஸ் பி யூனியன் சியோட வேல்யூ 0,1,2. ஸோ இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2,0, 2,1, 2,2, 3,0, 3,1, 3,2. RHS பார்ப்போம். A கிராஸ் பி யூனியன் A கிராஸ் சி. முதல்ல A கிராஸ் பி கண்டுபிடிக்கலாம். 2,3 கிராஸ் 0,1. இப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு, 2,0, 2,1, 3,0, 3,1. அதே போல் A கிராஸ் சி பார்த்தீங்கன்னா 2,3 கிராஸ் 1,2. இப்போ நமக்கு கிடைச்சிருக்க பேர்ஸ் என்னன்னா 2,1, 2,2, 3,1, 3,2. ஓகே, நமக்கு ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் சி ரெண்டுமே கிடைச்சி, ரெண்டுத்தையும் இப்போ நம்ம யூனியன் பண்ண போகிறோம். பாருங்க, 2,0, 2,1, 3,0, 3,1 யூனியன் 2,1, 2,2, 3,1, 3,2. இப்போ ரெண்டுத்துலேயும் காமனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,1 இருக்கு இல்லையா, ஸோ ரெண்டு இதுலேயும் இருந்து 1 எடுத்தால் போதும். அதே போல் 3,1 வந்து ரெண்டுத்துலேயுமே இருக்குது, ஸோ ரெண்டுத்துக்கும் காமனாக 1 எடுத்தால் போதும். இப்போ நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு, 2,0, 2,1, 2,2, 3,0, 3,1, 3,2. நமக்கு கிடைச்ச எல்ஹெச்எஸ் ஆன்சர் என்ன, அதுவும் இந்த ஆர்ஹெச்எஸ் ஆன்சரும் சேம் தான் இல்லையா. ஸோ தேர்ஃபோர் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் அப்படின்னு எழுதிட்டு ஹென்ஸ் ப்ரூவ்டு அப்படின்னு முடிச்சுட்டிங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் சம் வெரிஃபை பண்ணியாச்சு. செகண்ட் சம் பார்ப்போம். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. இதில் எல்ஹெச்எஸ் என்னது, ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. அதில் பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிப்போம். 0,1 இன்டர்செக்ஷன் 1,2. ஸோ இது ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிறது என்ன, 1. இப்போ ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சினா ஏவோட வேல்யூஸ் என்ன இருக்குது, எலிமெண்ட்ஸ் 2,3 கிராஸ் 1. இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய செட் என்னென்னா 2,1 அண்ட் 3,1. இப்போ RHS பார்த்தோம்னா ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுட்டோம் இல்லையா, 2,0, 2,1, 3,0, 3,1. ஏ கிராஸ் சியோட வேல்யூ நம்ம ஃபஸ்ட்டு வெரிஃபை சம்லேயே கண்டுபிடிச்சிட்டோம். அதோட வேல்யூஸ் 2,1, 2,2, 3,1, 3,2. இப்போ ரெண்டுத்தையும் இன்டர்செக்ட் பண்ணும்போது ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கக்கூடிய பேர்ஸ் வந்து 2, 2,1 அண்ட் 3,1. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இதில் பார்த்தீங்கன்னா எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ therefore LHS equal to RHS, hence proved. இதோட இந்த சம் முடிஞ்சிடுச்சு. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கும் உங்களுடைய இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ்க்கும் இடையில ரிலேஷன் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், ரிலேஷன் அப்படின்றது ஏ கிராஸ் பியோட ஒரு சப்செட்டு தான். ஆனால் என்ன, அது ஒரு சில கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். இப்போது நீங்கள் செட் ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ஃபாலோவர்ஸ் செட் பி. இதில் எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னா, ரெண்டு பேருமே இன்ஸ்டாகிராம் யூசர்ஸாக இருக்கணும் அப்படின்றது தான் அந்த கண்டிஷன். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரிலேஷனில் முக்கியமான 3 டேர்ம்ஸ் இருக்குது. ஒன்று டொமைன், ரெண்டாவது கோடொமைன், மூணாவது ரேஞ்ச். டொமைன் அப்படின்றது என்னென்னா, ஏல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை வந்து டொமைன் அப்படின்னு சொல்லுவோம். இது பியில் இருக்கக்கூடிய சில எலிமெண்ட்ஸ்க்கு கனெக்ட் ஆகும். கோடொமைன் அப்படின்றது பி, இதில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து கோடொமைன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இதுதான் டார்கெட் செட்டு. ரேஞ்ச் அப்படின்றது என்னென்னா, ஏலேருந்து பிக்கு கனெக்டாக இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் ரேஞ்ச். இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, டொமைன் சப்செட் ஆஃப் ஏ
codomain equal to B. Range subset of B. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இது உங்களுக்கான சேலஞ்ச். இங்கே ரிலேஷனோட டொமைன், கோடொமைன், ரேஞ்ச் இதெல்லாம் கொடுத்துருக்கேன் இல்லையா? இதில் எல்லாமே கரெக்டாக இருக்கா ஸ்டேட்மெண்ட், இல்லை எதனா தப்பு இருக்கா அப்படின்றது நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஒருவேளை தப்பு இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எந்த இடத்துல தப்பாக இருக்குது, அதை எப்படி கரெக்டாக எழுதணும் அப்படின்றதையும் நீங்கள் தான் சொல்லணும். உங்களுடைய பதிலை கமெண்ட் பண்ணுங்கள். அது சரியா இல்லையான்றத அடுத்த நாளைக்கான வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரீவியஸ் டேவோட ஆன்சர்ஸ் இங்கே டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். பாஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஆன்சரோட மேட்ச் பண்ணி பாருங்கள். கரெக்டாக இருந்ததுன்னா ஓகே. இன்கேஸ் எதனா மிஸ்டேக் இருந்ததுன்னா அதை உங்களுடைய மிஸ்டேக் நோட்டில் எழுதுங்க. அந்த ஃபுல் சம்முமே அப்படியே எடுத்து எழுதுங்க. எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அதையும் மார்க் பண்ணுங்கள். அதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அதையும் மார்க் பண்ணுங்கள். இன்றைக்கி கொடுத்துருக்க ஹோம்ஒர்க்ஸை எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஏற்கனவே நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் 3 செட்ஸை எக்ஸாம்பிளோடு பார்த்துருக்கோம். ஸோ அதை அப்ளை பண்ணி பாருங்கள். ரிலேஷன்ஸ் கார்ட்டீசியன் ப்ராடக்டோட ஒரு சப்செட் தான் அப்படின்னு பார்த்தோம். அதோட டொமைன், கோடொமைன், ரேஞ்ச் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். நாளைக்கு கிளாஸில் ரிலேஷன்ஸ் பற்றி இன்னும் ப்ரீஃபாக பார்க்கலாம். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபார்முலா நோட்டில் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் 3 செட்ஸோட டெஃபினேஷன், ரிலேஷன்ஸோடைய டெஃபினேஷன், அதோட இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். இதையெல்லாம் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு சம்ஸ் எல்லாம் கிளாஸ் ஒர்க்கில் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஹோம்ஒர்க்ஸு தனியாக ஹோம்ஒர்க் நோட்டில் எழுதுங்க. ஏதாச்சும் புரியலன்னா மறுபடியும் ரிப்பீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படியும் புரியலன்னா கமெண்ட்டில் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்களுடைய டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய டவுட்ஸ்களை கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோஸ் உடனுக்குடனே கிடைக்கிறதுக்கு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது 10th ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்மளுடைய இந்த சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள்.